Hi friends, welcome back to Sofi my style. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா KFC ஸ்டைல்ல ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 1 கிலோ சிக்கன் நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறது எல்லாமே லெக் பீஸ் தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த லெக் பீஸ்ல நல்லா லைட்டாக அங்கங்கே கீறி விட்டுக்கலாம். ஒரு 2-3 கீரல் கீறிக்கலாம். அப்போ தான் மசாலா நமக்குள்ளே போய் சேரும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. இது கூட நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறனால 2 முட்டை சேர்த்துருக்குறேன். 2 முட்டை சேர்த்துக்கங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கும் நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்கிற சிக்கனை இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா எல்லா சைடும் மசாலா தடவுற மாதிரி நல்லா எல்லா சைடும் இது பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா சைடும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் மசாலா தடவி விடுங்க. இப்போது இதை நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன். இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சாதான் நம்மளுக்கு நல்லா ஸ்பைஸியாக கிடைக்கும். நல்லா அந்த காரம்லாம் உள்ளே இறங்கும். இப்போது 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் இது பண்ணிக்கலாம். அதோட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த பவுடர் மிக்சரை நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த சிக்கனை ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனை இந்த பவுடரோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அந்த பவுட்ரு சிக்கன் எல்லா சைடும் விரவுற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் அந்த பவுட்ரு ஒட்டணும். இது மாதிரி ஒட்டணும். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா சிக்கனையும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை இன்னொரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா எல்லா சைடும் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வச்சுருந்த மசாலாலையே திரும்ப இதை போட்டு நல்லா விரவி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மசாலா எல்லா சைடும் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப நம்ம செகண்ட் டைம் அந்த பவுடரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம செகண்ட் டைம் இப்படி பண்ணுறோன்னா, நம்மளுக்கு லேயராக கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இது மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம செகண்ட் டைம் டிப் பண்ணணும். இப்போது ஒரு கடாயில் நம்ம ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலை ஹீட் பண்ண விடுங்க. நான் குக்கிங் ஆயிலே எடுத்துருக்கிறேன்.
இப்போது இந்த ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இது மாதிரி ஒரு பேனில் 2 சிக்கன் வர்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை அப்பப்போக்கி பரட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி பரட்டி விடுங்க. நம்ம ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கணும், ஃப்ரை பண்ணணும். நம்ம எதுக்கு செகண்ட் டைம் டிப் பண்ணணும்னா அப்போ தான் நம்மளுக்கு லேயராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம பரட்டி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிருக்குன்னு. இதை போய் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.